ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. அதாவது ரொம்ப நாளாக சொத்து விற்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, சொத்து விற்காமல் இருக்கும். அதுக்கு நிறைய கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க. நான் ஜாதக அடிப்படையில் எப்போ சொத்து விற்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை 12ஆம் இடத்து அதிபதியே தசாபதிகள் நடக்கும் பட்சத்தில் அந்த தசா அல்லது புத்தி அல்லது அந்தரம், இந்த மூணில் ஏதாவது ஒன்று 12ஆம் இடத்தோட தொடர்பு பெறும் பொழுது அந்த சொத்து விற்குங்க, சரிங்களா? ஆனால் தசாபதிகள் அந்த கரண்ட்டில் போயிட்டுருக்கணும், சரிங்களா? அதே சமயத்தில் அந்த தசாபதியோ ஒன்றும் இல்லை, ஆனால் 12ஆம் இடத்த கோச்சார கிரகங்கள் ஏதாச்சும் பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக சொத்து விற்குங்க. 12ஆம் இடத்த அதிபதியோ இல்லை 12ஆம் இடத்தையோ அல்லது 12ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்களை சனி பகவான் பார்த்தா நிச்சயமாக சொத்து விற்கும். ஆனால் குரு பார்த்துச்சுன்னு வச்சுங்க, விற்க விடாது. மறுபடியும் அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பில் அதிகமாக விலை வச்சு விற்கலான்னு சொல்லி ஒரு ஆசை கொடுத்து இன்னும் டிலே பண்ணும், சரிங்களா? அதனால் சனி பகவானுடைய பார்வைப்படும் பொழுதும் இல்லை குரு பகவான் அந்த இடத்துக்கு அமர்ந்து அதாவது கோச்சாரம் நடத்தும் பொழுதும் விற்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க, சரிங்களா? நன்றி.